சிவகங்கை அருகே ஆசிரியர் வீட்டில் 121 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் முகமூடி கொள்ளையர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 75 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து 120 கிலோமீட்டர் பரபர சேசிங்கில் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தில்லை நகரைச் சேர்ந்தவர் சிரஞ்சீவி ஞானசேகரன். இவர் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி ஜெயராணி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியராகவும் மகள் அஞ்சல் துறையிலும் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு 3 பேரும் பணிக்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் பட்ட பகலில் பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து 121 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தேவக்கோட்டை நகர் போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். அதில் 75 இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு சேசிங் செய்தனர். முடிவில் கொள்ளையர்கள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உறுதி செய்தனர். பின்னர் நகை திருட்டில் தொடர்புடைய துவாக்குடி வாழவந்தான் கோட்டை பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்ற பூனை நாகராஜ் மற்றும் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ராஜா என்ற அழகு ராஜா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 90 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மீட்டனர். அத்துடன் கொள்ளைக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கைதான இருவர் மீதும் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. குறிப்பாக அழகுராஜா என்பவர் கொலை வழக்கில் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று கடந்த ஆண்டுதான் வெளியே வந்துள்ளார். முகமூடி அணிந்து கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் காரைக்குடி தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டியிருந்த வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியுள்ளனர். இந்நிலையில் தேவக்கோட்டையில் ஆசிரியர் தம்பதி வீட்டில் 120 சவரன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். 5 தனிப்படைகள் அமைத்து 45க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு வாரத்திற்கும் மேலாக தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி கொள்ளையர்களை பிடித்துள்ளனர். துரிதமாக செயல்பட்ட போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் பூட்டியிருந்த வீடுகளை நோட்டமிட்டு திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு ஓராண்டுக்கும் மேலாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த முகமூடி கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.